வந்து நடப்பட்டது இல்லை, சும்மா தான் வீடியோ ஆன் பண்ணுனேன். கனகாம்பி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகமும் இனிய பரிவார மூர்த்திகளுக்கு இடம்பெற்று கொட்டு மலையிலையும் வந்து இந்த ஒரு மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான புலம்பெயர் உறவுகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரணைமாடு ஸ்ரீ கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் தான் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கனகாம்பிகை அம்மனோட மகா கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ராஜகோபுரம் ஒன்று கட்டி இன்னைக்கு தான் வந்து அதற்கான கும்பாபிஷேகம் குடம்புளுக்கு பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு கும்பாபிஷேகத்திற்காக வந்து புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் எக்கச்சக்கமான ஏராளமானோர் வந்து வருகை தந்திருக்காங்க. கொட்டு மலையிலையும் வந்து இந்த ஒரு மகா கும்பாபிஷேகத்தில் ஏராளமான புலம்பெயர் உறவுகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கூட வந்து இடைவிடாத இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதை தான் வந்து நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முக்கியமான நாள் என்று நீங்க பாருங்க. 9 கலசம், 9 கலசத்துக்கான ஓகே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ரோகரா 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 எப்படி ஒரு காட்சியை நாங்கள் இன்னைக்கு காட்சிப்படுத்தி ஏதாவது ஒரு இது நல்ல ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போங்களேன். இதில் ரெண்டு எங்களை எடுக்கிறீங்களா? இந்த வன்னி மாநகரிலே இரண்டவடம் என்னும் பதியிலே மூர்த்தி தலம் தீர்த்தமாக அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான கனகாம்பி அம்பாளுடைய கம்பீரமான நவதளத்திலோடு சேர்ந்த சப்ததர 17 குண்டங்கள் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் என்று மிக சிறப்பாக காலை 5 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து ராஜகோபுரத்துக்குரிய கலசாபிஷேகங்கள் இடம்பெற்று தொடர்ந்து
மூலஸ்தானத்தில் இருக்கின்ற கனகாம்பி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகமும் இனிய பரிவார மூர்த்திகளுக்கும் இடம்பெற்று தொடர்ந்து எஜமான அபிஷேகம் கசதரிசனம் விபூதி பிரசாதம் வழங்கல் இடம்பெறும். அம்பிகை அடியார்களே, இந்த கும்பாபிஷேக விழாவிலே அனைவரும் கன்று மகிழ்ந்து அம்பிகையின் திருவருள் கடாட்சத்தை பெருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. எம்பெருமாட்டி அடியார்களே, இந்த மகா கும்பாபிஷேகத்திலே பிரதானமாக ராஜகோபுரம் நவதளத்தோடு அமைந்த ராஜகோபுர கும்பாபிஷேகம் இனிதாக இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. இதை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அண்மை கிராமங்களிலே இருந்து இந்த ராஜகோபுரத்தை தரிசிக்கும் பொழுது எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்குவது போல அதனூடாக எம்பெருமாட்டியினுடைய அனுக்கிரகத்தை பெற்று அவர்கள் வையகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்காக, அதாவது இந்த மானிட பிறப்பை எடுத்ததன் பயனாக புண்ணியத்தை அடைவார்கள் என்று கருதப்படுகின்றது. ஆகவே அடியவர்கள் இந்த கனகாம்பி அம்மன் ஆலயத்திலே புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ராஜகோபுர தரிசனத்தை கண்டு இன்புற்று எம்பெருமாட்டியினுடைய அனுக்கிரகத்தை பெற்றுயுமாறு வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். நவக்கிரகங்களுக்கான பாருங்க, இவ்வளோ அழகான கொடிமரம் இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அடித்த மலைக்கு அப்படியே முன்னுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்துட்டு, ஸோ அந்த தண்ணியை இந்த மற்ற பக்கம் வந்து ஓட வைக்கணும்னு சொன்னால் கீழே ஒரு குழாய் மை போட்டிருக்காங்க. அந்த குழாய் வந்து இப்போ தோண்டி விடுறாங்க.
பயங்கர மழை, காலையிலேருந்து பயங்கர மழை, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மழை. திரு அருள்மிகு இரணைமடு கனகாம்பிகை அம்பாள் பெருங்கோவில், அதாவது ராஜகோபுரம் கட்டப்பட்டதுனால அப்படி பேர் இருக்கா இல்லைன்னு சொன்னால் முன்னாடி அதுதான் பேர் அப்படிங்கிறது தெரியாது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. வந்ததே வந்து நாங்கள் டூ லேட். என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு மழை கொட்டும்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டுது. சரி, எப்படி வந்து பார்க்கலாம் கண்டினியூவா. வணக்கம் வணக்கம். பிரச்சனை கொட்டு மலையில நீங்கள் கலந்து கொண்டுட்டீங்க, நாங்கள் டூ லேட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முன்னாலே வந்துட்டார், தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து முன்னாலே வந்துட்டார், நான் வந்தது டூ லேட். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் ஆனால் வந்து கொண்டிருக்காங்க. மழை நின்றதுக்கு அப்பால் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேலே குடமுழுக்கு செய்ததை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எங்களை போல நிறைய பேர் வந்து லேட்டாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதிலே காண்பிச்சிருக்காங்க பாருங்க, 108 அடி நவதல நவகலச நூதன அதிகம்பீர ராஜகோபுர சகித சப்த தச 17 குண்ட உத்தம பக்ஷ ஜீர்ணோத்ரான புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா குடமுழுக்கு பெருவிழா 2026 அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன சொன்னால் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால டக்குன்னு உச்சரிப்பு வர மாட்டேங்குது, அதனால தான். ரைட், ஸோ பாருங்கள் இவ்வளோதான். அண்ட் உள்ளே வந்து இந்த டைம்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முக்கியமானது எல்லாமே வந்து முடிஞ்சுது. பட் உள்ள இன்னமும் வந்து அந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமான பூஜைகள் உள்ள நடந்துட்டு இருக்குது. மேலே குடமுழுக்கு வந்து முடிஞ்சுதானா பாருங்க. இந்த மலையிலையும் பார்க்கிங் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நிறைய பேர் இதில் அதிகமானவங்க வந்துட்டு புலம்பெயர் உறவுகளாகவே இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரிய வாகனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கிருந்து வந்தவங்க தான் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய ராஜகோபுரம் அப்படி சொல்லி, அதாவது 107 அடி அப்படி சொல்லி முன்னுக்கு காண்பிச்சிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே முன்னுக்கே வந்து நம்ம சில்பர்லாம் கழட்டிட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகணும், உள்ளே போயிடணும். ஸோ இங்கே வந்து ஒரு நாகருக்கான வழிபாடு இருக்குது, இங்கேயே கும்பிட்டுட்டு போவாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பூஜைக்குரிய பிரசாதங்களை வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பூஜைக்குரிய தட்டுகள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய கோயில் அது இலச்சனை பொருந்திய வேஷ்டி வந்து இங்கே விற்கிறாங்க. அப்படியே நம்ம கால் அலச வேண்டிய பகுதி எங்கே இருக்குன்னா இங்கே போயிட்டு கால் அலசி கொள்ளணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ உள்ளே போக போகிறோம். நான் என்னென்ன சொன்னால் பேஸ்டி கட்டலாம் அப்படி சொல்லி பார்த்தேன். ஆனால் பெஞ்ச மலைக்கு நாங்கள் பைக்கில் வந்தது தானே, ஸோ அதனால் பைக்கில் வந்ததுனால பேஸ்டி கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாகசாலைகள், எந்த ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்துகிறதா இருந்தாலும் அங்கே வந்து யாகசாலைகள் வந்து செய்து வச்சுருப்பாங்க. அண்ட் அது வந்து ராஜகோபுர யாகசாலை. அதே மாதிரி இங்கே ஒரு யாகசாலை இருக்குல்ல, இதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது என்ன பேர் சொல்லி தெரியலன்னு சொன்னாங்க, பேரை காணா. நான் மெயினாக வந்து ஆலயத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு யாகசாலை வந்து இந்த யாகசாலை. அண்ட் வந்து அது வந்து ராஜகோபுர யாகசாலை. உள்ளே போகிறதா இருந்தால் ஆண்கள் மேலங்கிய கழட்டிட்டு தான் வந்து உள்ளே போகணும். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரியதொரு கோபுரம் அப்படிங்கிறதுனால ஃபுட்டேஜில் வந்து ஈஸியாக காண்பிக்க முடியாது. வணக்கம். கனகாம்பி அம்பாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்துக்கு வந்துருக்கீங்க, எப்படி? நல்ல சிறப்பான நடவடிக்கை இருக்கிறது. மழை இது இயற்கை இதாகவே அம்பாள் தரிசனம் கொடுத்திருக்கின்ற தீர்த்த இதுகள் கொடுத்திருக்கின்றன.
எல்லா இதுன்றது சிறப்பாக எதிர்பாராத இதாக வண்ணமாக எல்லா இதிலும் யானை வந்து நடைபெற்றதால எல்லா குருக்கள்மார்களும் சேர்ந்து நல்ல சிறப்பாக நீர் ஊற்றி கடும் மலைக்கு மத்தியில் இந்த சம்பவம் கடும் மழை மத்தியிலே குடைகளும் இல்லாமலுக்கு நிறைந்த வண்ணமாக தீர்த்தம் ஆடினபடியாக எல்லா ஐயர்மார்களும் குருக்கள்மார்களும் வந்து அடியார்கள் அனைவருமாக நல்ல சிறப்பாகவும் எல்லாம் இதுவும் நடைபெற்று முடிந்து நல்ல சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓகே, பார்த்தீங்கன்னா மழை இப்போ கூட விடாமல் நல்லா மழை பெய்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீர்ப்பாசன திணைக்களத்தினர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட திணைக்களத்தினால அங்கே வந்துட்டு பாயாசம் கொடுத்துட்ருக்குறாங்க. ப்ரோ, சூடாக எதுவும் குடிக்கிறீங்களா? விரதமா? அப்போ நான் பாயாசம் குடிச்சிட்டு வரட்டுமா? ஓகே, ஸோ நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொன்னால் பாரதி என்ன முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவரோட சப்போர்ட்டில் நம்ம முன்னுக்கு போகலாம். என்று சொன்னால் இங்கே யாரும் பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இதுக்காக வந்திருக்காங்க கும்பாபிஷேகத்திற்கு அன்னலட்சுமி அம்மாக்கள் ஃபேமிலி. ஸோ அவங்கள மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். உள்ளே நிற்கிறாங்க அவங்க. பாரதி என்ன பாரதிண்ணா எங்களை கொண்டு தருவீங்களா? எடுத்தாங்க. நன்றி. என்ன வருது இப்போ வேணும் மட்டும் சொல்றீங்களா? அது விரதத்துக்கு பாயாசம் குடிக்கலாம். ஓகே, அப்போ வேண்டிட்டு அவருக்கு வாங்க. அவருக்கு மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைக்குள்ளே என்னோட கேமராவை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறன்றலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஒரு இடத்துல நின்று பாயாசத்தை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே குலசாதம். இங்கே எங்கட பக்கம் நம்மட பக்கம் என்ன சொல்லுவாங்க ஆகும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நம்மட பக்கம் என்ன சொல்லுவாங்க? கரியமுதன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரியமுதன்னு சொல்லுவாங்க. ஊரை விட்டு வந்தோடனே மறந்துட்டீங்களா? வருஷக்கணக்கில் அதில் இதை இங்கே குலசாதம் சொல்லுவாங்க. எங்கட பக்கம் கரியமுதன்னு சொல்லுவோம். 30 வருஷம் ஆகிட்டு. அதனால் அவருக்கு மறந்துட்டார் வளரி. ஸோ அண்ணன் தயவில் வேண்டி வந்திருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு போதாட்டி நாங்கள் வேண்டும். அவருக்கு வேண்டி வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு போதாட்டி நாங்கள் திரும்ப வேண்டும். ஒரு எடுத்தோடனே அப்பளத்தில் கை வைக்க, ஆட்டக்கட்டு அப்பளத்தில் கை வைக்க வேண்டிட்டு வராரு. உங்களை அப்பளத்தில் கை வைக்க சொன்னாதி எடுத்தேன். முழுசா எடுக்கல. விரதம் தான் விரதம். மரக்கறி என்றதில் பிரச்சனை. லேட்டாக விரதம் பண்ணுறான். ஆனால் எல்லாம் சாப்பிட்றீங்க. தைப்பூச விரதம் பிரதர் இல்லை. விரதம் பிடிப்போண்ட இருந்தனா பட் வீட்டோட இருந்தால் பிடிச்சிருக்கலாம். தைப்பூச நாள் தானே. நல்லா இருக்கா? ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையில் மழையின் காரணத்தினால நாங்கள் நிறைய இல்லை எல்லா விஷயங்களத்தையுமே பார்க்க தவறிட்டோம் லேட்டாக வந்ததுனால. ஸோ அப்போ முன்னாலே யானையெல்லாம் கீழே பதிஞ்சு பாதம், அதாவது அந்த அம்மனை பார்த்து வணக்கம் செலுத்தி கும்பிட்டது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்க்கல. ஸோ இங்கே தான் யானை நிற்கிது. அண்ட் உண்மையிலே இதுதான் கோயிலோட முகப்பே அதாவது இந்த இரணைமாடு குளத்தை பார்த்த மாதிரி இந்த முகப்பு இருக்கிறது தான் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ராஜகோபுரத்தோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஓம் சக்தின்னு போட்டிருக்காங்க எல்இடி லைட் மூலம் அது அழகாக இருக்குது. நான் நீங்கள் நடுவில் பார்த்த நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய பாரதி மற்றும் ஜேகே யூடியூப் சேனல் செய்யக்கூடிய இரு நண்பர்கள் கொடுத்தது அண்ணாமா 2 பேருமே ஸோ அவங்க தான் சில ஃபுட்டேஜுகள் எல்லாமே தந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் கவர் பண்ணாத ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். என்ன சொன்னால் எங்களோட சேனல் மூலமும் உண்மையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கனகாம்பிகை அம்மனோட இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை காணொலியாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஆர்ஜி பிரகலாதன். நன்றி, வணக்கம்.